பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி காலங்களை குறித்து நம்ம குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று சொல்லி ஆரம்பிக்குது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. வல்லமையான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்கள், இந்த வசனம் நம்ம கடந்த நாளில் கூட இதை குறித்து மேலோட்டமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த நாளிலும் அதே வசனம் தான் மறுபடியும் நம்ம தியானிக்க போகிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் இனி அநேக காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாருங்கள். ஆதி ஆகம் அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியில் ஆண்டவர் வானத்தை பூமியை படைச்சாரு. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பிறகு ஆண்டவர் மனிதனை படைக்கிறாரு. மனிதனை படைச்சு இந்த உலகத்தில் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பலுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்ப சொல்கிறாரு. உலகத்தை நிரப்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தை நிரப்ப சொல்கிறாரு. இது ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஆதாம் ஏவாளுக்கு. ஆனால் அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க ஜனங்களை பலுகி பெருக பண்ணாங்க. எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற 7 கண்டத்துலையும் மனிதர்கள் வாழ்கிறாங்க, அண்டார்டிகாவை தவிர. அதிலும் டூரிசத்தில் சில காலங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே மனிதர்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லா கண்டத்திலும் மனிதனை பெருக்கி விட்டாங்க, உண்மைதான். ஆனால் எப்படி பெருகினார்கள் என்று சொன்னால், பரிசுத்தமாய் பெருகாமல் பாவிகளாய் பெருகி விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த சந்ததியை பெறும்படிக்காக தான் ஆண்டவர் ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியையும் கர்த்தர் உண்டாக்குனார் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இவர்கள் பெருகினது உண்மைதான். 2வது கட்டம்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பெருகிட்டாங்க. ஆனால் முதல்ல விட்டுட்டாங்க. எதை விட்டாங்க? பரிசுத்தமாக இல்லாமல் ஜனங்களை மட்டும் உலகமெங்கும் பெருக்கி விட்டாங்க. இது இன்றைக்கி, அதனால தான் இன்றைக்கி இந்தியா கூட 140 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் பெருகிட்டாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒன்று ஒபே பண்ணாங்க, இன்னொன்று முக்கியமானதை விட்டுட்டு இன்னொன்று செஞ்சுட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகம் எல்லாம், இப்போ சைனா பார்த்தீங்கன்னா, சைனாவும் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்குது, மோரலஸ் சேமாக போயிட்டுருக்கு. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, உலகமெங்கும் ஜனங்கள் பெருகிட்டாங்க, ரைட்டு. ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இது எப்போ சொன்னது, ஆல்மோஸ்ட் 1900 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, சீக்கிரத்தில் சம்பவிக்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போனா காலங்கள் மாற்றப்பட்டிருக்கு. காலங்கள்னு சொல்லும்போது அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலம் வேற. அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை பெருக்கு அப்படின்றாரு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இனி வருகிற காலங்களில் ஒன்றொன்றாய் நடக்க போகிற சம்பவங்கள் கொடியதாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் ஆண்டவர் 2 தீமோத்தேயு 3:1 சொல்லுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஐயா தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் கொடிய காலம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் உலகமெங்கும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமையான காரியங்கள், ஒவ்வொரு நாளும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பலவிதமான கொடிய சம்பவங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. எதனால் நடக்கிறது? இந்த உலகம் கடைசி சுற்றுல நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் கடைசி காலத்தில், உலகத்தின் கடைசி சுற்றுல உலகம் என்ன செஞ்சிருக்கு, இந்த பூமியானது சுற்றி கொண்டிருக்கிறது என்பது தான் இதோடைய உண்மையான ரகசியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்னா, யாருக்காவது நான் சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அதை சொல்லிக் கொடுத்து சந்தோஷப்பட்ட அப்பா ஆண்டவர் என்கிட்ட எல்லாம் பேசிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு தமார் அடிச்சுட்டு திரியறதுக்காக அல்ல. இதை சபைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை உலகத்தின் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்துவதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த மாதிரி கடைசி கால செய்திகளை கர்த்தர் கொடுக்குறார். அப்போது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் பேசுகிறது எல்லாமே பயப்படுத்துகிற மாதிரி இருக்குது, உலகம் அழிய போகுதுன்றீங்க, உலகம் கடைசி அடிக்கடி ஒரு பிரதர் சொல்லுவார். அவர் வந்து இந்த லண்டனில் அவர் இருந்து அவர் வேலை செஞ்சு ஊழியத்தை பண்ணுறாரு. கடைசி கால செய்தின்னு சொல்லி நான் போடும்போது அடிக்கடி வாய்ஸ் பண்ணுவார், என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் உலகம் அழிய போகுது, உலகம் இயேசு வரப்போகிறார், இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறீங்களே, இதாக வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, இது இப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஆண்டவர் இன்னும் பல வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் இந்த பூமி இருக்கத்தான் செய்யும், அதனால் இப்படி ஜனங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லிக் கொடுங்க, என்ன நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், பிரதர் நான் நெகட்டிவ் சொல்லலை,
இது இயேசு சொன்னதை நான் சொல்கிறேன். நான் என்ன என் கையிலேருந்து போட்டால் சொல்கிறேன்? வசனத்தை தான் நான் பேசுகிறேன். நான் பேசுகிற வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பயமாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் அப்போஸ்தலர்கள் இயேசு அதை தான் சொன்னார். மத்த 24 தான் சொன்னார். கடைசி காலங்களை குறித்து பேசியிருக்கிறார். அப்புறம் அப்போஸ்தலர்கள் அதைத்தான் பேசியிருக்கிறாங்க. கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். இதை அன்னைக்கு அநேகர் தொடர்றதில்ல. இந்த டாப்பிக்கை, கடைசி கால டாப்பிக்கை அதிகமாக யாரும் பேசுறதில்ல. ஆனால் இதை பேசும்படிக்காக விசேஷ கிருபைகளை ஆண்டு கொடுத்து சிலரை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால் இன்னைக்கு ஆண்டு உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சீக்கிரத்தில் சம்பவிக்கிற காரியங்களை நம்ம அறியணும்னு சொல்லி, அதை நமக்கு கற்றுத்தரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்க வேண்டும், காண்பிக்கும் பொருட்டு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்போனா அந்த சீக்கிரத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, சீக்கிரத்தில் என்ன உலகத்துக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு நாளுக்கு நாள் பெருக வேண்டும். ஆனால் நம்முடைய ஏக்கம் என்ன, நம்ம அதெல்லாம் நம்முடைய ஏக்கம் கிடையாது. நம்முடைய ஏக்கம் எனக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நான் இப்படி இருக்க போகிறேன், நம்முடைய குடும்பம், நான் ஏன் சபை எப்படி இருக்க போகுது, இப்படி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, ஆனால் ஆண்டவருடைய யோசனை அது அல்ல. அது 1% தான், இல்லைன்னா அது ஒரு 10%. ஆனால் 90% இந்த உலகத்தில் என்ன சம்பவம் நடக்க போகுது, இனி வரும் காரியங்களை குறித்து ஆண்டவர் என்னிடத்துல கேட்க சொல்கிறாரு. ரகசியங்களை கேளுங்கன்னு சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானோடத்தில் நம்ம கேட்கும்போது இனி வருகிற காலங்களை குறித்தும் காரியங்களை குறித்தும் அவர் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நமக்கு கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, இன்னைக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் யோவான் ஐயாவுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்ததுனால அவர் அந்த பத்மோ தீவில் தனித்து விடப்பட்டவராய், எல்லாராலும் நாடுகடுத்தப்பட்டவராய், அவருக்கு மனிதனோடு பேச்சு கிடையாது, அங்கெல்லாம் மிருகங்களும் கொடிய மனிதர்களும் வாழ்ந்த இடத்துல அவர் ஆண்டவரே சார்ந்திருந்தார். ஆண்டவரை உங்கள் மார்பில் முன்னாடி சாய்ந்திருந்தார். அந்த 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 இடத்துல, அந்த பத்மோ தீவில் அவரப்பா, எனக்கு உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லைப்பா, நீங்கள் எனக்கு பேசுங்கன்னு சொல்லி அவர் ஆயத்தமாக இருந்ததுனால, அவர் அதற்கு ரெடியாக இருந்ததுனால தான் கர்த்தர் என்ன செய்தார், அவரை தேடி அந்த பத்மோ தீவில் வந்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பத்மோ தீவில் இருந்த ஒரு அனுபவத்தில், தனிமையான ஒரு அனுபவத்தில் நீங்கள் ஒருவேளை தனித்து விடப்பட்டவர்களாக இன்றைக்கி நீங்கள், ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் இப்படி தனித்து ஒரு தனிமையோடு நான் காத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பாடுகள், ஏன் உபத்திரவங்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? ஒன்றே ஒன்று, ஆண்டவரோடு கூட நீங்கள் அந்த தனிமையான சூழ்நிலையிலும் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு அதாவது உங்களை எல்லாரும் தூக்கி எறிந்தப்பட்டு ஒரு ஏளனமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கோ சொல்லி தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களோடு கூட ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை இன்றிலிருந்து பேச ஆரம்பி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுகிற என்னோடும் கேட்கிற உங்களோடு கூட இனி வருகிற காலங்களை கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவதற்கு, வேதத்தின் மூலமாய் பேசுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஒருவேளை தனித்து விடப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கேளுங்க, பரவாயில்ல ஆண்டவரே, உமக்காக நான் நிற்பப்பா, உமக்காக உம்முடைய வாயா ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து ஆண்டவரே நீங்கள் எங்க கூட பேசும் ஆண்டவரே, உலகத்துக்கு அநேகரை ஆண்டோடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை பயன்படுத்தணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிற. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. நீர் பேசும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். இந்த வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.